சீமானவர்களோட குடும்பத்துக்கு இப்போ ஒரு இளவரசி வந்திருக்காங்க. என்னடா இளவரசின்னு கேட்டீங்க அப்படின்னா, சீமானவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. ஸோ இதை எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியினர் இதனால சந்தோஷத்துல இருக்காங்க. எங்க அண்ணன் சீமானுக்கு அழகான பெண் குழந்தை கிடைச்சிருக்காங்க, பொக்கிஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்துல வாழ்த்துக்களையும் அந்த ஒரு பாராட்டுக்களையுமே தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ சீமானவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர் ஒரு அரசியல்வாதி. ஆரம்பத்துல இயக்குனரா இருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்லயுமே நடிச்சிருந்தாரு. இப்போ அரசியல் இருக்காரு. சோ நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அடுத்தடுத்து தேர்தல்களை சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அதுவும் தனிச்சு தான் போட்டியிடுவோம் அப்படின்னு உறுதியா இருந்து தனிச்சு போட்டியிடுறாரு. அது மட்டும் இல்லாம நாங்க இலவசங்களை அறிவிக்க மாட்டோம், மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து அவங்களோட வளர்ச்சிக்கு நாங்க தடையா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு. நாங்க நேர்மையான வழியில மட்டும்தான் தேர்தலை சந்திப்போம், மக்களுக்கு எங்களை புரிஞ்சுக்கிற காலம் வரும், அன்னைக்கு நாங்க அந்த கோட்டைக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவர் தொடர்ந்து போராடிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்துல 2026 தேர்தல் எல்லாருக்குமே நடந்து முடிஞ்சது தெரியும். இதுல தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைச்சிருக்காங்க. திமுக 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதிமுக 3வது இடத்துக்கும், நாம் தமிழர் கட்சி 4வது இடத்துக்குமே தள்ளப்பட்டிருக்காங்க. இதுல நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல்ல ஒரு தொகுதிகளை கூட வின் பண்ணல. சோ இந்த தேர்தலில் வின் பண்ணாதது தொடர்பா அவர் அழுதுமே ஒரு வீடியோ போட்டிருந்தார். சீமான் அவர்கள் அழுது விட்டு கண்ணீர் விட்டு அழுது ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருந்தாரு. சோ இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவங்களுக்கு சீமானவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. சீமான் கயல்வெளி தம்பதிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. இதுக்காக எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அதாவது 5 ஆண்டுகளுக்கு அப்புறமா இது ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2013ஆம் ஆண்டு தான் சீமானவர்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துவோட மகள் கயல்வெளியை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது மறைந்த முன்னாள் சபாநாயகர் அவரோட பொண்ணதான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்காங்க. அவங்க பேர் மயில் வேலன். இவங்க தம்பதிக்கு 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இவங்க பையன் பிறந்தாங்க. அதாவது 2019 ஜனவரி மாசத்துல தான் சீமானவர்களுக்கு முதல் பையன் பிறந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ 7 வருஷம் கேப்னு நினைக்கிறேன். இந்த 7 வருஷத்துக்கு அப்புறமா தான் இவங்க கயல்வெளி சீமான் தம்பதிக்கு ஒரு குழந்தை பெண் குழந்தை, அழகான பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. ஸோ இவருக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இவர் இயக்குனராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு சில படங்களை நடிச்சிருக்காரு. ஒரு சில பேர்ல ஃபர்ஸ்ட் உதவி இயக்குனராகவும் இருந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா தான் இப்போ அரசியல்ல முழு நேரமா ஈடுபட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா கூட படங்கள்ல நடிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. எப்பவுமே சீமானை பொறுத்த வரைக்கும் பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை கிடையாது அப்படின்னு எல்லா மேடைகள்லையுமே சொல்லிட்டு வருவாரு. ஸோ இப்படி பேசிட்டு வரக்கூடிய சீமான் அவர்களுக்கு இப்போ பெண் குழந்தை பிறந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பெருமை அப்படின்னு நிறைய பேர் நிகழ்ச்சியோடு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் சினிமாவில் அறிமுகமானதுக்கு அப்புறமா சீமான் ஆரம்பத்துல உதவி இயக்குனராக தான் இருந்தாரு. இயக்குனராக இருந்திருக்காரு, எழுத்தாளராக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் கட்சிக்கு வந்தாரு. இவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற செய்தி தெரிஞ்ச உடனேயே நாம் தமிழர் கட்சியினர் தங்களோட வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ எங்க அண்ணனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததும் மகிழ்ச்சியான விஷயம், ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் உதவி இயக்குனராக இருந்து, அதாவது பாரதி ராஜா, அதுக்கப்புறமா மணிவண்ணன், இவங்க எல்லாத்துக்குமே உதவி இயக்குனராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இயக்குனராக ஒரு சில படங்களையுமே இயக்கியிருக்காரு. அடுத்தடுத்து குணச்சித்திர வேடங்கள்ல ஒரு சில படங்களையுமே நடிச்சிருக்காரு. அதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூவி அப்படின்னா மாயாண்டி குடும்பத்தார் படத்தை சொல்லலாம். அதுல எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாயாண்டி குடும்பத்தார். இந்த படத்துல அண்ணன் தம்பி அவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது, ஆரம்பத்துல எப்படி ஒற்றுமையா இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா எப்படி சண்டைகள் வருது, இந்த மாதிரி கதைக்களத்தோடு தான் இந்த படம் இருக்கும். இந்த படத்தை இன்னைக்கு பார்த்தாலுமே எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு தான் மாயாண்டி குடும்பத்தாரோட கதை இருக்கும். கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில எப்படி எப்படி பிரச்சனைகளை சந்திக்கிறோம், ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகி குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறமா எப்படி குடும்பத்துக்குள்ள சண்டை வருது, எதனால பிரிவு ஏற்படுது, எப்படி ஒற்றுமை இல்லாம போகுது அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ஸோ கடைசியில எப்படி சேர்றாங்க, என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. ஸோ இதனால எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான படமா மாயாண்டி குடும்பத்தார் படம் இருக்கும். இந்த படத்துல சீமான் அவர்களோட நடிப்புமே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில படங்கள்லையுமே நடிச்சிருக்காரு இவரு. ஸோ படங்கள்ல நடிச்சு இதுக்கப்புறமா அரசியலுக்கு வந்தாரு. நான் மக்களுக்காக பண்றேன். இப்போ விஜய் அவர்கள் எப்படி நான் மக்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்காரோ அதே ஒரு முன்னெடுப்போடு தான் இவர் வந்திருந்தாரு. இவர் விவசாயத்தை முன்னிறுத்தி நான் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பேன்,
விவசாயம் தான் நமக்கு, தமிழக மக்களுக்கு, தமிழ் மண்ணுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அப்படின்ற விஷயத்த ஒரு முன்னெடுத்து தான் இவர் வந்திருந்தார். பட் இவர் வந்து அவ்வளவு விஷயங்களை சொன்னா கூட இவருக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கொடுக்கப்படாம தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் வந்து துவண்டு போக மாட்டேன். மக்களுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்வேன். நான் மக்களுக்காக தான் வந்திருக்கேன். எல்லாருமே வந்து ஆட்சி மாற்றம், ஆள் மாற்றம் வேணும் தான் ஆட்சிக்கு வரேன்னு சொல்றாங்க, அரசியலுக்கு வரேன்னு சொல்றாங்க. ஆனா நான் வந்து அரசியல் மாற்றம் வேணும்னு தான் இப்போ வந்து நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் எங்களுக்கான இலக்கு அடைவோம். எல்லாருக்கும் வந்து இலக்கு உடனே கிடைக்காது. ஒரு சில பேருக்கு வெற்றி அப்படிங்கிறது உடனே கிடைச்சிடும். ஒரு சில பேருக்கு டைம் எடுக்கும். இன்னும் சில பேருக்கு நீண்ட தூர பயணமா இருக்கும். ஸோ இந்த பயணம் வந்து எங்களுக்கு வந்து நீண்ட தூரமா போனா கூட அந்த இலக்கு அடைகிற வரைக்கும் நாங்க ஓடிக்கிட்டு தான் இருப்போம். மக்களுக்கான பிரச்சனைனா நாங்க வரதான் செய்வேன். கண்டிப்பா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்துல முதல் ஆளா சீமான் இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி மக்களுக்கான விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காரு. மக்களுக்கான மட்டும்தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லி தான் அவர் வந்து தேர்தல்களை சந்திச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டா கூட 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க மறுபடியுமே தனியா தான் களத்துல நிற்போம். எங்களுக்கு வந்து தோல்வியை கண்டு பயம் கிடையாது. அடுத்தடுத்து நாங்க போராடிக்கிட்டு தான் இருப்போம். இந்த தேர்தலில் சந்திச்ச அந்த பெற்ற வாக்குகளை விட கண்டிப்பா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை வாங்குவோம் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படி தேர்தல் களத்தில் ஒரு பக்கம் பரபரப்பா இருந்தாலும் இவர் வந்து நிறைய விமர்சனங்களை இவர் சந்திச்சாலும் நிறைய சர்ச்சையான விஷயங்களை வந்து இவரை சுத்தி நடந்துகிட்டா கூட இப்போ இவருக்கு வந்து இந்த பெண் குழந்தை பிறந்த விஷயத்துக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. உங்களுக்கு சீமான் அவர்களை பிடிக்குமா அப்படிங்கிறதையும், இவரோட பேச்சுக்கள் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.